அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ, யார் இந்த தொழுகையை பாழாக்கிறார்களோ, யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, நன்றாக கேளுங்கள், அல்லாஹுடைய தீனில் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை. அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, தௌஹீதை தவறவிடுவதற்கு பிறகு, ஷிர்கை செய்வதற்கு பிறகு, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது. இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 238வது வசனத்தில் சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத். அல்லாஹு அக்பர். நபியே, உமக்கு கட்டளையிடப்படவில்லை, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முக்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு, அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக, தௌஹீதோடு ஷிர்கை கலக்காமல், லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை. தௌஹீதுடைய கட்டளை. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயுகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான். சூரத்துல் மரியமுடைய 59வது வசனம், தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் ഖல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத வத்தபஉஷ் ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். ஃபഖலஃப மின் பஅதிஹிம் ഖல்ஃபுன், பின்னால் வரக்கூடிய மக்கள், அதாஉஸ் ஸலாத, தொழுகையை பாழாக்குவார்கள், வத்தபஉஷ் ஷஹவாதி, மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வைப்பான். அல்லாஹு அக்பர். அதாஉஸ் ஸலாத், தொழுகையை பாழாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? ஃபஜ்ரை விடுவதா? லுஹரை விடுவதா? அஸரை விடுவதா? மக்ரிபை விடுவதா? இஷாவை விடுவதா? தொழுகையை பாழாக்குதல் இல்லை மூமின்களே. தொழுகையை பாழாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி, ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை தொழுகையை பாழாக்குதல் என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத் அன் அவ்காத்திஹா. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கறதா இருந்தா நம்ம இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜை லைக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.